நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை மீட்டெடுக்கவும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சார்பில் குரோம்பேட்டை அடுத்த திருநீர்மலை பகுதியில் நிலத்தடி நீர் பாதுகாப்பை வலியுறுத்தி சீமை கருவேல மரங்களை அகற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வைகோ மரம் அறுக்கும் இயந்திரம் மூலம் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்தி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு பெரிய கேடாக விளங்கும் சீமை கருவேல மரங்களால் இனிவரும் காலங்களில் விவசாயமே செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும், எனவே விவசாயத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த வேலிக்காத்தான் மரத்தை டெவில்ஸ் ட்ரீ, பிசாசு மரம் என்று அழைக்கிறார்கள். இன்று தமிழகம் முழுவதிலும் செழிப்பான பயிர் பச்சைகளை பார்க்க முடியாது. எல்லாம் இந்த சீமை கருவேலம் எனும் வேலிக்காத்தான் அடர்ந்து விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்திலே ஒரு இடத்திலே கூட நீங்கள் பார்க்க முடியாது. லேசாக முளைக்கும் போதே தூரிலே இருந்து பிடுங்கி எறிந்து விடுவார்கள். எண்ணற்ற நீரோடைகளும் ஆறுகளும் நதிகளும் பாய்ந்தோடுகிற அந்த கேரள மாநிலத்தில் பொது நலனை பாதுகாப்பதிலே அந்த மக்கள் அவ்வளவு விழிப்பாக இருக்கிறார்கள். இதை முழுமையாக அகற்றாவிடில் எதிர்காலத்தில் முழுக்க முழுக்க விவசாயம் பாழ்பட்டு சுற்றுச்சூழலும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகும். இதை அரசாங்கம் போர்க்கால அடிப்படையிலே இதில் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து பேசிய வைகோ, காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் 25 மாவட்டங்கள் கொடுமையாக பாதிக்கப்படும் என்றும், இந்த விவகாரத்தில் மத்திய அரசுதான் நமக்கு எதிரியாக செயல்படும் முதல் வில்லன் எனவும் கொடுமையாக சாடினார். மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்கவே கூடாது. அது தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களினுடைய குடிநீருக்கு பேராபத்தாக முடியும். கொள்ளிடத்துக்கு தண்ணீர் வராது, மேட்டூருக்கு வராது, கல்லணைக்கு வராது. அங்கே 67.2 டிஎம்சி தண்ணியை தேக்க போறாங்க மேகதாட்டுல. இந்த மேகதாட்டு அணையை பொறுத்தமட்டில் நான் சொல்லுவது, மத்திய சர்க்கார் தான் இதிலே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய முதல் வில்லன்.